ஹாய் ஆல் வெல்கம் பேக். வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா? ஆனால் என்ன சாப்பிடணும், எப்படி பிளான் பண்ணணும்னு கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? இந்த வீடியோஸில் 7 டேஸ்க்கான ஹெல்த்தி வெயிட் லாஸ் மீல் பிளானை நான் சிம்பிளாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ஹெல்த்தியாக டேஸ்டியாக பேலன்ஸாக சாப்பிட்ற மாதிரி நான் மீல் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து நோ ஆயில் கிடையாது, லைட்டாக ஆயில் ஊற்றி உங்களுடைய வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் ஆகிற மாதிரியான குக்கிங்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராச்சும் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்காங்கன்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி 7 டேஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே வந்து நான் மார்க்கெட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணி வந்துட்டேன். ப்ரோட்டீன் சோர்ஸ்க்காக 2 kg சிக்கன். இதில் வந்து போன் செப்பரேட்டாக போன்லெஸ் செப்பரேட்டாக கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ போன்லெஸ் இருந்துச்சுன்னா அதில் நம்ம கட்டட்லாம் செஞ்சு ஈஸியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லைனா டின்னருக்கு நம்ம சாண்ட்விச் இல்லை பர்கரில் வச்சு நம்ம ஸ்டஃப் பண்ணி கொலேஜனுக்காக ஆட்டுக்கால் பாயா ஒன்று வாங்கியிருக்கேன். ப்ரோட்டீன் லிஸ்ட்டில் பன்னீர், டோஃபு அண்ட் எக் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். 4 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. சிக்கனை 4 விதமாக பிரிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரெசிபி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க இந்த சிக்கன் சாப்ஸ். இதில் வந்து ஆயிலே இல்லாமல் நம்ம குக் பண்ணலாம். 750 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். உங்கள் ஃபேமிலி லஞ்சுக்கு எவ்வளோ சிக்கன் சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சிக்கன்லேயே ஃபைனாக சாப் பண்ண வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி வந்து கம்மியாக போடணும், ஏன்னா இதில் வந்து நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் மல்லிப்பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு பாக்ஸில் இல்லைனா ஜிப்லாக் பேக்கில் வச்சு உடனே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுறேன். அடுத்த பேட்சாக தந்தூரி சிக்கனுக்காக 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தந்தூரி மசாலா என்ன பிராண்டாக இருந்தாலும் ஓகே. மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, உப்பு, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வினிகர் இல்லைனா லெமன் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. பேலன்ஸ் இருக்க மசாலா எல்லாமே வலிச்சு நீங்கள் ஜிப்லாக் பேக்கில் போட்டுக்கோங்க. இல்லைனா வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி உடனே வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் பெப்பர்மின்ட் சிக்கன். கிரில் சிக்கன் இல்லைனா நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் மிளகு, சீரகம், மல்லி இலை, புதினா இலை, கஸ்தூரி மேத்தி, உப்பு, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன், அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மசாலா ஒரு 3 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா மேரினேஷன் பண்ணி ஜிப்லாக் பேக்கில் நார்மலாக நான் 5 o'clock குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நைட்டு ஒரு 8 o'clock எடுத்து நான் ஃப்ரீசர்லேருந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் நான் மாற்றிடுவேன். இல்லைனா 24 to 12 hours பிஃபோர் நீங்கள் வந்து மறக்காமல் எடுத்து மாற்றிக்கோங்க. எப்போ குக் பண்ண போகிறீங்களோ குக் பண்ணுறதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் எடுத்து வெளில வச்சுட்டு குக்கிங்கை வந்து நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். டென்ஷனே இல்லாமல் நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்படி தான் ஒரு டைரியில் வந்து ஃபுல்லாக வந்து எழுதி வச்சுட்டு நான் பிளான் போடுவேன். ஆக்சுவலி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்கேல் எல்லாம் போட்டு கோடெல்லாம் போட்டு பண்ணோன்னு கிடையாது. நமக்கு புரிகிற மாதிரி நம்மளோட ஓன் ஹேண்ட் ரைட்டிங்லேயே ஹெட்டிங் போட்டு அதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் மெஷர் பண்ணி போட்டு பக்கத்துலேயே வச்சுப்பேன். ஸோ நம்ம சிக்கன்ஸ் எல்லாம் வந்து செப்பரேட் பண்ணி மேரினேஷன் பண்ண போது அதை பார்த்து ஈஸியாக இன்க்ரீடியன்ஸ் போடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மிக்ஸி ஜாரை நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பொட்டுக்கடலையை வந்து பவுடர் பண்ணி செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை பொடி எதுக்குன்னா நக்கெட்ஸோடைய பைண்டிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இதுலேயே வந்து கேப்சிகம் 1, ஆனியன், மல்லி இல்லை, இஞ்சி பூண்டு பட்டை, லவங்கம், உப்பு, மஞ்சப்பொடி, மிளகா பொடி, மல்லிப்பொடி, சீரகம் இதெல்லாம் ஃபுட் ப்ராசஸரில் இல்லை மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீனை மெஷர் பண்ணி சாப்பிட்ணும்னா ஒரு டேபிள் ஸ்பூனில் இந்த சிக்கன் எடுத்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. சுமார் 1 டேபிள் ஸ்பூனில் வந்து 12 to 15 கிராம் சிக்கன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 3 to 5 கிராம் ப்ரோட்டீன் நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ரோட்டீனை வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நக்கெட்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். 2 கையிலையுமே வந்து ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நான் ஒரு நாளைக்கு இப்போ லஞ்சுக்கு நான் எடுக்கிறதா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 நக்கெட்ஸ் வந்து நான் எடுப்பேன். இது வந்து சுமார் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில், ஏன்னா நமக்கு வந்து குயிக்காக முடியணும்ல, ஸோ அதனால் ஈஸியான மெத்தடில் வந்து நான் தட்டை மாதிரி பண்ணி ஃப்ரீசரில் வச்சு நல்லா ஃப்ரோசன் ஆன பிறகு ஒரு பாக்ஸில் இல்லைனா வந்து ஜிப்லாக் பேக்கில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து டைரெக்டாக வந்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். எடுத்து வந்து நார்மல் ரெஃப்ரிஜிரேட்டரில் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதே வந்து பசங்களுக்கு பர்கர் பேட்டிஸ் இல்லைனா சாண்ட்விச் இல்லைனா ரேப்பில் வந்து நீங்கள் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணோன்னா நார்மலாக கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். மார்னிங் குயிக்காக எழுந்திரிச்சிட்டு வெறும் சாம்பார் பண்ணிங்கன்னா இட்லி இல்லை தோசைக்கு சைடிஷாகவும் இருக்கும். லஞ்சுக்கு வந்து உங்களுக்கு கிரேவி ப்ளஸ் இந்த சிக்கன் நகெட்ஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ குயிக்காக வந்து நீங்கள் மார்னிங் ரெடி பண்ணி பசங்களாம் அனுப்பிடலாம். என்கிட்ட ஓவன் தான் இருக்குது, ஏர் ஃப்ரையர் கிடையாது. ஸோ நான் ஓவனில் தான் வந்து கிரில் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அது சாப்பிட்டு போர் அடிச்சதுனால ஒரு பேனில் வந்து லைட்டாக ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு லைட்டாக வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணுவேன். நான் வந்து உங்களுக்கு வீடியோ எண்டிங்கில் நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி காட்டுறேன்னா 2 காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். 2மே ரொம்ப சின்ன சைஸ் தான். எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாயில்டு வாட்டரை அதாவது கொதித்த தண்ணி, அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு போட்டிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம். 10 நிமிஷம் ஊறின பிறகு இந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு நியூவாக வாட்டர் ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அகைன் ஒரு 5 to 10 minutes அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம் அந்த காலிஃப்ளவரை. நைட்டு இந்த சிக் பீஸை ஊற வச்சுருந்தேன், அதுவுமே வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. இதை நல்லா வடிகட்டிட்டு நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுக்கலாம்.
ப்ரெஷர் குக்கரை முனையிலே வச்சிட்ருக்கேன். அது கீழே விழுந்து இந்த மாதிரி உடஞ்சிடுச்சு. நல்ல வேலை பிடி மட்டும் தான் உடஞ்சிருக்கு. இதை வந்து ஸ்க்ரூ மட்டும் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை செப்பரேட்டாக எடுத்து வேற ஒரு புதுசாக இந்த பிடியை வந்து போட்டுக்கலாம். ஸோ பிரச்சனை கிடையாது. ஸ்கூலில் பொண்ணை விட்டுட்டு வரும்போது எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டே வந்து என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லேயே யூன் இருக்கும்ல, அதில் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டில் போயிட்டு கறி கடைனா கறி, வெஜிடபிள்ஸ்னால் வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ்னால் ஃப்ரூட் ஷாப்னு செப்பரேட்டாக போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி வச்சுப்பேன். எல்லார் வீட்லேயும் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க வெயிட்டை குறைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மீல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே ஹெல்த்தியாக அண்ட் வெயிட் லாஸ் ஜேர்னிலாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும். தனி கொடுத்தனமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹஸ்பண்டை மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிடலாம். பட் ஆனால் ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கவங்களுக்கு ரொம்ப பெரிய சவால். நம்ம மட்டும் தனியாக செப்பரேட்டாக சாப்பிட போது என்னடா இவன் மட்டும் சாப்பிட்றா, நமக்கு ஒரு பீஸ் கொடுக்குறாளா பாரு அப்படின்ற மாதிரி உங்கள் பேச்சு அடிப்போம். இந்த உலகத்தில் டெய்லி எல்லாரையும் நம்மளால் சமாளிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ யார் என்ன சொன்னாலும் சொல்லிகிட்டே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஊற வச்சுட்டு இந்த ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மீல் ப்ரிப்ரேஷன் தான் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு டெய்லி டைம் நிறைய இருந்துச்சுன்னா டெய்லி ஃப்ரெஷ்ஷாகவே குக் பண்ணி சாப்பிடுங்க. அண்ட் மீல் ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம கரெக்டாக பர்ஃபெக்டாக ஸ்டோர் பண்ணி ப்ராப்பரான ஹீட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா எந்த ஒரு நியூட்ரியன்ஸுமே வந்து குறைய போகிறது கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் காட்டியிருக்க எல்லா ரெசிபீஸுமே பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச், ஃபைபர் ரிச், அதுக்கப்புறம் ஆயில் ரொம்ப கம்மியாக எப்படிலாம் குக் பண்ணி நம்ம சாப்பிடலாம் அப்படின்ற ஐடியா தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரெசிபீஸ்லாம் போடலாம், என்ன மாதிரியான வீடியோஸ் போடலான்ட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டோஃபு சாப்பிடவே பிடிக்காதுன்றவங்க இந்த மாதிரி வந்து குக் பண்ணி சாப்பிடுங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டோட நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன்னா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. 5லேருந்து 8 நிமிஷம் அளவுக்கு காலிஃப்ளவர் நல்லா பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். இதிலேயே வந்து சில்லி பவுடர் இல்லைனா சிக்கன் கெபாப் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, உப்பு, லெமன் ஜூஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சீரகம், கஸ்தூரி மேத்தி, கார்ன்ஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்கு, அதுக்கப்புறமா தயிர் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதோடைய ரெசிபிஸ் எல்லாமே முடிஞ்சால் இந்த வீடியோ எண்டிங்கில் போடுறேன். இல்லைனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் அப்லோட். பசங்களுக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். வெயிட் லாஸ்க்குனா ஏர் ஃப்ரையர் இல்லைனா ஓவனில் வந்து கிரில் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 விதமான கீரை எடுத்திருக்கேன். ஒன்று சிறுகீரை, பாலக்கீரை வாங்கலான்னு போனேன், பட் கிடைக்கல. எனக்கு பசலைக்கீரை தான் கிடைச்சிருக்கு. ஒரு மிக்ஸி ஜாரில் 2 கைப்பொடி அளவுக்கு பசலைக்கீரை, பன்னீர், உப்பு, மல்லிப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லைட்டாக வாட்டர் ஊற்றி இதை வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு 400 கிராம் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட மில்லட் மாவு இல்லை ப்ரோட்டீன் மாவு இருந்தாலுமே இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க கீரையை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டான ஒரு டோவாக வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போதுக்கு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரை வைக்கலாம். நம்ம சேம் ஜாரை வாஷ் பண்ணலை. இதில் பீட்ரூட், வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, எள்ளு, பெப்பர், அதுக்கப்புறம் லைட்டாக 30லேருந்து 50 ml அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. 400 கிராம் மாவு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பீட்ரூட் மிக்சரை இதில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக பிசைங்க சப்பாத்திக்கு. இன்கேஸ் நீங்கள் பூரி சுடுறதா இருந்தால் கொஞ்சம் ஹார்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பேட்டர்லேயே நம்ம சப்பாத்தி, ரோட்டி, பூரி, பரோட்டா எல்லாமே செஞ்சுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அண்ட் லஞ்சுக்குன்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக ஒரு பவுலில் மூடி போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 3லேருந்து 4 நாள் வரை வச்சு யூஸ் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டிஎம்மில் கேட்டிருந்தீங்க கிளாஸ் கண்டெய்னரில் தான் ஸ்டோர் பண்ணமான்ட்டு. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஸ்டீல் பாக்ஸில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்கை மட்டும் அவாய்ட் பண்ணால் நல்லது. அடுத்த ரெசிபி எக் மஃபின் செய்ய போகிறேன். இல்லைனா எக் ஆம்லெட் ஸ்க்ராம்பிள்டாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான மிக்சர் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கேரட், குடமிளகா, வெங்காயம், கார்லிக் பவுடர் இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா சில்லி பவுடர், ஆரிகனோ இது வந்து ஆப்ஷன் தான், உப்பு இது எல்லாமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுட் ப்ராசஸரில் வெங்காயம், கேரட், கேப்சிகம் மட்டும் நான் வந்து சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃபுட் ப்ராசஸர் இல்லைன்னா நல்ல ஃபைனாக கையிலேயே வந்து நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி அப் டு 3 days வரை உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் வந்து எக் மஃபினோ இல்லை ஆம்லேட்டோ இல்லை ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ண போகிறீங்களோ இந்த மிக்சரோட உப்பு, பால் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இல்லைனா மஃபின் செஞ்சு ரெடி பண்ணிக்கலாம். May 2 நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ என்னோடய வெயிட் பார்த்தீங்கன்னா 82 kgல இருந்தேன். நான் இந்த ஆடியோ கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா June 28, அதாவது டே 55. இன்றைக்கி என்னுடைய வெயிட் செக் பண்ணி பார்க்க போது ரொம்பவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா என்னுடைய வெயிட்டு எதில் டச் ஆகிருக்குன்னா 75ல் வந்து டச் ஆகிருக்கு. இது வந்து அன்எக்ஸ்பெக்டட். பட் ஆனால் இதுக்கு ரியலாக ஹெல்ப் பண்ண விஷயம் பார்த்திங்கன்னா என்னுடைய மீல் ப்ரிப்.
கன்சிஸ்டன்சி அண்ட் மெயினாக இந்த மாதிரியான டிப்ஸ் தான். இந்த மாதிரி டிப்ஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த சைட் டிஷ்க்கு வேணாலுமே ஈஸியாக வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்க்கோ இல்லை டின்னர் ஸ்நாக்ஸ்க்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. இது நான் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோட எண்ணிங்கில் காட்டுறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. 10லேருந்து 15 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து கீழே ஒரு பவுல் வச்சுட்டு அதுக்கு மேலே வடிகட்டி அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத் வச்சு நான் அந்த தயிரை வந்து ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி மேலே ஒரு ஹெவியான பாத்திரத்தை எடுத்து வைங்க. ஸோ தண்ணி எல்லாம் கீழே இறங்கிடும். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்து யோகட்டாக மாறுது. இது வந்து 30 மினிட்ஸ் அளவுக்கு நான் அப்படியே விட்டுட்டு குளிக்க போயிட்டேன். ஸோ இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட். ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த சிக்கன் நகெட்ஸ், அதுக்கப்புறமா கொய்யா பழம். டிப் வந்து ரெடி ஆகலை. இன்கேஸ் ரெடி ஆச்சுன்னா அதையுமே நான் சைட் டிஷ்க்கு வச்சுருப்பேன். கூட்டு பொரியல், அதுக்கப்புறமா என்ன ப்ரோட்டீன்ஸ்க்கு தேவையான மேரினேஷன் எல்லாமே மீல் ப்ரிப்பில் வச்சுட்டு கிரேவி மட்டும் நான் டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறதுனால கிரேவி நான் எவ்வளோ நிறைய பண்ணாலும் பத்தாமல் போகும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மெஷர்மெண்ட்டில் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. லஞ்சுக்கு ரொம்ப ஸ்பெஷலான கிரேவி இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னென்னா ஆட்டுக்கால் பாயா. இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாம். வீட்டில் இருக்க எல்லாருக்குமே வந்து இதே மெத்தடில் தான் நான் செஞ்சு கொடுக்க போகிறேன். ஒரு குக்கரில் வந்து 3/4 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம், பட்டை, லவங்கம், உப்பு இது எல்லாமே போட்டு சிம்மில் வச்சு நான் வதக்கி எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வதக்கினாலே போதும். சூப்பராக வந்து ஆனியன்லாம் குக் ஆகிடும். வெங்காயம் நல்லா வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா, கொத்தமல்லி இதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆட்டுக்கால் பாயால் பெப்பர் நான் தூக்கலாக போட போகிறேன். அதனால் மிளகாய் பொடியை வந்து கம்மி பண்ண போகிறேன். மிளகாய் பொடி வெறும் 1/2 ஸ்பூன் தான் போட போகிறேன். மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆட்டுக்காலில் இருக்க முடியெல்லாம் நல்லா கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டு உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு நல்லா அலசி எடுத்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு நிறைய வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 400 ml வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 விசில் ஃபஸ்ட் எடுக்க போகிறேன் ஃபஸ்ட் பேட்ச்சில். செகண்ட் பேட்ச்சில் வந்து இன்னும் ஒரு 8 விசில் எடுத்து வைக்க போகிறேன். டோட்டலாக வந்து 18 விசில் வச்சு எடுக்க போகிறேன். உங்களோட ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து விசிலை வந்து மேனேஜ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா ஈச் ப்ரெஷர் குக்கரோடைய குக்கிங் டைம் வந்து ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். பொரியலுக்காக பாவக்காய் எடுத்திருக்கேன். பாவக்காய் வேறு யாருமே சாப்பிட மாட்டாங்க. நான் என்னோட மாமி 2 பேர் மட்டும்தான் சாப்பிடுவோம். ஒரு தண்ணியில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காவை இதில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி சைடில் வச்சுக்கோங்க. பாவக்காய் சைடெலாம் போகவே மாட்டேன். என்னோட அம்மா அண்ட் அப்பா 2 பேருக்குமே வந்து சுகர் இருக்குது. பை ஜெனட்டிக்ஸாக வந்து எனக்குமே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாப்பிடலாம் அப்படின்னு என் மைண்டுக்கு வந்து எட்டி இருக்குது. நான் வச்சிட்ருக்கிறது அயன் கேஸ்டிங். ஸோ ஆயில் லைட்டாக ஊற்றினாலே வந்து நான்ஸ்டிக் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அடிப்பிடிக்காமல் ஸ்மூத்தாக இருக்கணும். பட் ஆனால் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸ் மஸ்ட் இதுக்கு. 1/4 ஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றியிருக்கேன். கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இது எல்லாமே போட்டு சிம்மில் வச்சு வதக்கி எடுக்கலாம். 2 பெரிய பல்லு பூண்டு நல்லா நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாவக்காவை நல்லா வடிகட்டிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காயில் ஏற்கனவே உப்பு இருக்குது. வெங்காயத்துக்கு கூட உப்பு ஆட் பண்ண போது பார்த்து மேனேஜ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து க்ளோஸ் பண்ணி சிம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். பாயா வந்து வெந்துடுச்சான்னு சொல்லிட்டு மேலே இருக்க ஸ்கின்னை மட்டும் பார்க்காதீங்க. உள்ளே வர அதாவது அந்த போன் இருக்கிறதில்ல அந்த நல்லி எலும்பு அது வர வந்து உள்ளே வெந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாயா கூட தேங்காய் அண்ட் சோம்பு போட்டு லைட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய்க்கு பதிலாக வந்து தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நிறைய கிரேவி வந்து தேங்காய் போட்டால் மட்டும் தான் வரும். ஸோ அதனால தான் நான் போடுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணதுனால உங்கள் வெயிட் லாஸ்க்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது. அரைச்ச தேங்காவை பாயால் ஊற்றியாச்சு. கொதிச்சு நல்லா வரும்போது நம்ம தேவையான அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். 3/4 ஸ்பூன் ஆயிலை வச்சு சூப்பராக ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட்டு எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் இல்லைங்க. நீங்கள் 5-6 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுறதுக்கு பதிலாக 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றினாலே சூப்பராக இந்த மாதிரி எல்லா கிரேவிஸுமே இது வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் இப்போலாம் நான் பொரியலுக்கு தேங்காய்க்கு பதிலாக பன்னீரை தான் துருவி போட்டுட்ருக்கேன். ஸோ பாவக்காயிலுமே வந்து நான் பன்னீரை துருவி போட்டிருக்கேன். ஸோ ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரெண்டுமே ஒரே இதில் கிடச்சிடும் நமக்கு. பாவக்காய் பொரியல் செஞ்ச சேம் பேன்லேயே நான் இப்போ கீரை பொரியல் செய்ய போகிறேன். ஆக்சுவலி நான் வந்து யூஸ் பண்ணுறது கேஸ்ட் அயர்ன். ஸோ இதை வந்து அடிக்கடிக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சீசனிங் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ சேம் பேன்லேயே இதையும் சமைக்க போகிறேன். ஆஸ் யூஷுவல் 1/2 ஸ்பூன் எண்ணெய் இல்லைனா ஆயிலை லைட்டாக ஒரு 2-3 ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இது கூடவே பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி மூடி வச்சு பண்ணிங்கன்னா சீக்கிரமாக கொய்க்காக வந்து வெங்காயம் வேகும். மெயினாக சிம்மில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சிறுகீரை இல்லைனா அரைக்கீரை, எனக்கு கீரை பேர் வந்து கரெக்டாக தெரியலை. ஸோ அது வந்து நல்லா சாப் பண்ணி இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி
நல்லா கொஞ்சம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லேசாக தண்ணி தெளித்து அகைன் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரெஷர் குக்கரில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் மட்டன் கீமா கூட்டு செய்ய போகிறேன். 2 வெங்காயம் வந்து நல்லா புடிசாக நறுக்கி நல்லா வதக்கிக்கலாம். ஆஸ் யூஷுவல் சிம்மில் வச்சு உப்பு போட்டு மூடி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். கீரையில் தேங்காய்க்கு பதிலாக பன்னீர் நல்லா கிரேட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு 50 கிராம் பன்னீர் மாதிரி எடுத்து விட்டமின் அண்ட் ப்ரோட்டீன் இதுலேயே கிடச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா வீடியோட லென்த் வந்து பயங்கரமாக அதிகமாக நீண்டுக்கிட்டே போயிடுச்சு. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம கூட்டி எப்படி செய்வோம் அதே சேம் ப்ராசஸ் தான். பருப்புக்கு பதிலாக நான் இங்கே கீமா கறி வந்து நான் ஆட் பண்ணுறேன். கீமாக்கு பதிலாக ப்ரான் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். அவரைக்காய் ப்ரான் கூட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ என்கிட்ட இப்போ கீமா இருந்ததுனால இப்போ நான் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி, உப்பு, அதுக்கப்புறம் கீமா வந்து 3-4 தண்ணி நல்லா அலசி இருக்கேன். கீமா வந்து ரொம்ப பொடிசாக போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸ் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களோட ஃபேவரட் மசாலா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் கரம் மசாலா, மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி 100 கிராம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 விசில் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கப்புறமா அவரைக்காய் அகைன் ஆட் பண்ணிவிட்டு அகைன் ஒரு 3 விசில் எடுக்க போகிறேன். ஏன்னா நமக்கு இந்த கீமா கறி வேகிறதுக்கு 7 விசில் தேவைப்படும். ஸோ அதை வந்து நான் செப்பரேட்டாக பிரிச்சிருக்கேன். 4 விசில் ப்ளஸ் 3 விசில் வந்து செப்பரேட்டாக பிரிச்சிருக்கேன். உங்களுடைய ப்ரெஷர் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. அவரைக்காவை நார் உரிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அவரைக்காய் எடுத்திருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க, ரொம்ப தேவைப்படாது. இப்போ வந்து 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த வாரத்துக்கு 2 விதமான டிப் செய்ய போகிறேன். ஆல்ரெடி நான் டிப்பை பற்றி வந்து நான் சொல்லியிருந்தேன். இதுதான் வந்து வெயிட் லாஸ்க்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா வந்து ப்ரோட்டீன்ஸ் இதில் இருக்கிறதுனால நம்ம டிப் பண்ணி சாப்பிட போது ஈஸியாக நமக்கு வயிறு வந்து ஃபில்லிங்காக இருக்கும். சேம் பேனில் ஆயில் ஸ்ப்ரே பண்ணி எடுத்துட்டேன். தக்காளி பாதியாக கட் பண்ணி பேனில் வச்சுட்டு பூண்டு, காஞ்ச மிளகாய், உப்பு இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு வேக விடலாம். மீன்வைல் நம்மளுடைய அவரைக்காய் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி சுக்கவாக ஆக்கிட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹார்ஸில் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ணுன்னா எவ்வளோ உங்களுக்கு அவரைக்காய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குக் பண்ணி அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. ஆயில் ரொம்ப கம்மியாக போடுறதுனால உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து கீமா இருக்கிறதுனால நிறைய சாப்பிட்டுக்காதீங்க. வீட்டில் இருக்க பசங்களுக்கு அந்த மாதிரி கீமாவை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு 1 or 2 பீஸ் எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இதில் இருக்க தோலை வந்து நீக்க போகிறது கிடையாது. அண்ட் இதில் வந்து நல்லா தண்ணியுமே விட்டு இருக்கு. இப்போ ரெண்டாவதாக வந்து நான் யோகர்ட் ஹனி டிப் செய்ய போகிறேன். 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே முந்திரி, காஞ்ச மிளகாவை வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த யோகர்ட், உப்பு, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருந்த முந்திரி, காஞ்ச மிளகா, கார்லிக் பவுடர் இதில் ஆட் பண்ணுறேன். இல்லைனா முழு பூனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் ஒரு 1/2 ஸ்பூன் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். யோகர்ட்டில் இருக்க ப்ரோபயோட்டிக்ஸ் கட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். டைஜஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். தக்காளி நல்லா ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பன்னீர் ஆட் பண்ணுறேன், ப்ரோட்டீன் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்காக. உப்பு, ஆலிவ் ஆயில், பெப்பர் அண்ட் தண்ணி வந்து லைட்டாக ஆட் பண்ணுறேன். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய் இல்லை தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆயிலை வந்து நான் லைட்டாக ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் கொடுத்துருக்கேன். சூப்பராக ஸ்மூத்தாக வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த டிப்பை வந்து நீங்கள் எது கூட வேணாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நான் நகெட்ஸ்லாம் செஞ்சுருக்கேன். ஸோ நகெட்ஸோடைய சைட் டிஷ்க்கு தான் இந்த டிப் மெயினாக நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்கின்னோட நல்ல ஒரு நரிஷ்மெண்ட்காக ஏபிசி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது வீக்லி 2 to 3 டைம்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் கொடுக்கும். கேரட், பீட்ரூட், ஆம்லா எடுத்திருக்கேன். இல்லைனா ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 300 ml வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா அரிச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். அகைன் தண்ணி ஊற்றிட்டு வடிகட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இதில் இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாகிடும். ஏபிசி ஜூஸில் இருக்கிற விட்டமின் ஏ, சி, அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸ்கின்க்கு ரொம்ப நரிஷ்மெண்ட்டை கொடுக்கும். ஸ்கின் வந்து க்ளோவாக இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் ஆகும். அதுக்கப்புறம் கொலஜன் ப்ரொடக்ஷனுக்கும் சப்போர்ட் பண்ணும். ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணி ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக க்ளோவாக இருக்கும். இதை வந்து நான் 2 டேஸ்க்கு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். அவ்வளோதான், மீல் ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணிவிட்டு இப்போ இந்த மீல்ஸ் எல்லாம் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறேன், எப்படி குக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கிளிம்ஸாக நான் காட்டுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கேரட், கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் வந்து சாப் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து எக் மஃபின் இல்லைனா எக் ஸ்க்ராம்பிள் எக் வந்து நம்ம பண்ணலாம். சாப் பண்ணி வச்சுருக்கிறதுல பாதி எடுத்துருக்கேன். இதுலேயே வந்து கார்லிக் பவுடர், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, உங்களுக்கு வேறு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போடணுமோ இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து பால் ஆட் பண்ணுறேன், ஏன்னா அந்த ஸ்மெல் போடுறதுக்காக. 5 முட்டை உடைச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நான் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மஃபின் ட்ரேயில் ஆயிலை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி இந்த மாதிரி வந்து கையில் இல்லைனா ப்ரெஷ்ஷில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க.
அண்ட் இதில் வந்து முக்கால்வாசி நம்ம ஃபில் பண்ணாலே போதும். 180 டிகிரி செல்சியஸில் ஓவனை நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஓவன் நல்லா ஹீட் ஆன பிறகு சேம் 180 டிகிரி செல்சியஸில் 15 to 18 மினிட்ஸ் அளவுக்கு பேக் பண்ணி எடுக்க போகிறோம். ஓவனில் மஃபினாக தான் சாப்பிடணும்னு கிடையாது, பிரெட் ஆம்லேட்டாக போட்டு சாப்பிடலாம், இல்லைனா வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி சாப்பிடலாம். இன்றைக்கி நான் ஸ்க்ராம்பிள் எக் தான் பண்ண போகிறேன். ஆயிலை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துருக்கேன். ஆம்லேட் போடுற மாதிரி முட்டையை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு லைட்டாக வந்த பிறகு நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் இல்லை வந்து ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மெயினாக கேலரி டெஃபிசிட்டில் இருந்தீங்கன்னா கேலரிஸை வந்து நீங்கள் ஹெல்த்திஃபை ஆப் இல்லைனா கூகுளில் வந்து நீங்கள் செக் பண்ணி பேலன்ஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கேலரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடுங்க. அண்ட் ChatGPTலையுமே நான் வந்து கேலரி டெஃபிசிட் நான் பார்த்துருக்கேன். ChatGPTயில் பார்த்தீங்கன்னா அதிகமான கேலரிஸ் கார்டு இல்லைனா கேலரி டெஃபிசிட் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது ப்ளே ஸ்டோரில். அது மாதிரி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இதை வந்து சிக்கன் நக்கெட்ஸாக ஸோ எல்லாமே வந்து பார்ச்மெண்ட் பேப்பரில் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம ஜிப்லாக் பேக்கில் போட்டுக்கலாம். இதெல்லாம் அப் டு 1 month அளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கும். பட் ஆனால் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுக்கும் பசங்க இருக்கிறதுக்குமே வந்து 1 week கூட தாக்கு பிடிக்காது. ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் பாவக்காய் அண்ட் அவரைக்காய் கூட்டு வந்து ஆட் பண்ணுறேன். ப்ரௌன் ரைஸ் அண்ட் சப்பாத்திக்கு தேவையான கொஞ்சோண்டு ஆட்டுக்காலில் இருக்க கிரேவி மட்டும் எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. வித்தின் 2 hours வந்து நான் ஃப்ரிட்ஜில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப் டு 4 days வரை நீங்கள் இதை வச்சு சாப்பிடலாம். இன்கேஸ் அதுக்கும் மேலே நீங்கள் போனோம்னா அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்கேஸ் 4 மதியானத்துக்கு சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு 12 to 18 hours பிஃபோரே வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா அதை ஹீட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் சாப்பிடணும். மெயினாக ஹீட்டிங் ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். லைட்டாக ஓவனில் வந்து ஹீட் பண்ணாமல் ஓவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 to 3 minutes அளவுக்கு வந்து ஹீட் பண்ணுங்கள். இது வந்து பீட்ரூட் சப்பாத்தி செம்ம சாஃப்டாக வந்து இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூடவே நான் ABC ஜூஸும் நெக்ஸ்ட் டே எடுத்துக்கிட்டேன். சில்லுன்னு குடிக்க விருப்பம் இல்லாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ABC ஜூஸை வைங்க. வித்தின் ஒரு 1 to 2 hours கன்சியூம் பண்ணிக்கோங்க. ஓவனை நல்லா ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கொண்டக்கடலையை ஒரு 2 minutes அளவுக்கு நல்லா ஹீட் பண்ண வச்சேன். அண்ட் நம்மளுடைய டிப் இருக்குதுல்ல யோகர்ட் டிப், அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்காக நான் எடுக்கிறேன். இதுவே எனக்கு பயங்கர ஃபீலிங்ஸாக இருக்கும். கூட வந்து பப்பாயா வீட்டில் இருந்துச்சு, விட்டமின் சிக்காக பப்பாயா எடுத்துக்கிட்டேன். ABC ஜூஸ் வந்து பசங்களுக்குமே கொடுக்கலாம். பட் ஆனால் பீட்ரூட்டோடைய லெவலை வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அல்சர் இருக்கவங்களுக்கு பீட்ரூட் வந்து ஆகாது. ஸோ அல்சர் இருந்தால் பீட்ரூட் மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு கேரட், ஆம்லா, கறி லீவ்ஸ், ஜிஞ்சர் அதெல்லாம் போட்டு நீங்கள் குடிங்க. பசங்களுக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்குமே வந்து நிறைய விட்டமின்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்லாம் வந்து கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். அண்ட் உங்களுடைய ஸ்கின்னுடைய பிரைட்னஸுமே வந்து கலர்டருமே ஒரு லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சிக்கன் நகெட்ஸ், ஒரு கட்டோரி ரைஸ் இல்லைனா ஒரு சப்பாத்தி ஆட் பண்ணிக்கோங்க. பொரியல் அண்ட் அவரைக்காய் வந்து நல்லா ஓவனில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டேன். ஸோ இதையுமே ஆட் பண்ணிவிட்டு நேற்று வச்ச ஆட்டுக்கால் பாயா இருந்துச்சு அதுவுமே ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சோண்டு கோவா ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்படி நிறைய ரைஸ் வச்சு கொஞ்சோண்டு பொரியல் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டான ஹெல்த்தி மீல் பிளேட்டை வந்து நான் டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிறேன். மெயினாக நம்மளுடைய ஃபுட்டில் 3 வேளைக்குமே வந்து ப்ரோட்டீன்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கின் அண்ட் பாடி வந்து நல்ல ஒரு டோனாக இருக்கும். ப்ளஸ் கூடவே வந்து ஒர்க் அவுட் அண்ட் வாக்கிங் வந்து உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்கன்னா ஓகே, அது வந்து ஃபைன், நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ 3 day மீல் பிளானா ஆர் 7 day மீல் பிளானா இல்லைனா வந்து ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியாக எப்படி எடுத்துக்கலாம்ன்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணட்டுமான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.